Hi viewers, வணக்கம் and welcome to Kanna's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது டெவில் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அதுல 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதுல மேல உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். டெவில் சிக்கன் செய்கிறதுக்கு நான் இதில் 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேசிப்புளி பாதி அளவு நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வையுங்க. அடுத்து நாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது வெங்காயம் பெரிய பெரிய துண்டுகளாக இந்த வெங்காயம் கியூப் மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். வெட்டிட்டு அதை இந்த மாதிரி ஒன்றொன்னா கலட்டி வையுங்க. இது கறிமிளகாய், இதையும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி வையுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, அதையும் வெங்காய சைஸுக்கே பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வையுங்க. இது நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன். இப்போது ஒரு டிஷ்ஷில் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதோட சில்லி பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இந்த சில்லி பேஸ்ட் தான் இந்த டெவில் சிக்கன்லேயே முக்கியமான ஒரு பொருள். இந்த சில்லி பேஸ்ட்டை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம். அதோட சீனி 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், இது சோயா சாஸ், இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி சாஸ் இருந்தால் விடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. டொமேட்டோ சாஸ் மட்டுமே போதும். இது டொமேட்டோ சாஸ், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இது சிக்கன் ஸ்டாக் பவுடர். இது சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டாக் பவுடர் உங்களுக்கு கிடைக்கலன்னா சிக்கன் சூப் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 கியூப்ஸை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டாக் பவுடரில் இருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஒரு கிளாஸில் போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல சுடுதண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வையுங்க. இப்போ ஸ்டாக் வாட்டர் ரெடி ஆயிட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற இந்த பொருட்களோடு சேர்த்து இந்த ஸ்டாக் வாட்டரையும் ஊற்றுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதால மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக் வாட்டரை ஊற்றி இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆகினதும் நாம் பிரட்டி வச்சிருக்கிற அந்த கோழி துண்டுகளை போட்டு நல்லா பொரிச்செடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் அதை நல்லா பொரித்து எடுத்து ஒரு ஓரமாக வையுங்க. இப்போ நாம் கறி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். பேனில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி இந்த எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நீங்கள் இதில் போட்டுக்குங்க. இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போது நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ இல்லை குறையவோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அதிக நேரம் நீங்கள் பொரிய விட தேவையில்லை. இப்போது நீங்கள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் இப்போது நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க, தக்காளியை தவிர்த்து. இந்த வெங்காயம் கறிமிளகாய் கூட நல்லா வதங்கக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் பொரிஞ்சால் போதும். அடுத்து நீங்கள் இந்த நாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டாக் வாட்டரை இப்போது இதோட கலந்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதித்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கறி திக்காயிடும். நாம் ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறபடியாக குயிக்காக இது திக்காயிடும். அப்படி திக்காகின பிறகு கடைசியில் நீங்கள் இந்த தக்காளியை சேர்த்து நல்லா கிளற வேணாம், லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
தக்காளி முதலே போட்டிங்கன்னா தக்காளி வந்து கரைஞ்சிரும். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் தண்ணியில் வந்து உப்பு இருக்கிறதால முதலே உப்பு அதிகம் சேர்க்காதீங்க. கடைசியில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு பொரிச்ச சிக்கனை இதோடு சேர்த்து பிரட்டுங்க. இப்போ டெவில் சிக்கன் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் செய்கிற வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை ஒரு தடவை பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.